Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல 5th சம்மும் 6th சம்மும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5th சம்ல வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டில வந்து 45 பீப்பிள்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த இதுல வந்து டீ, காஃபி ரெண்டுமே வந்து சர்வ் பண்றாங்க. அதுல வந்து டீ குடிக்கிறாங்க, சிலர் வந்து காஃபி குடிக்கிறாங்க, சிலர் வந்து ரெண்டுமே வந்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுல வந்து 35 பீப்பிள்ஸ் வந்து டீயை வந்து லைக் பண்ணியிருக்காங்க, 25 பீப்பிள்ஸ் வந்து காஃபியை லைக் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, போத் டீ அண்ட் காஃபி வந்து லைக் பண்ணவங்க எத்தனை பேர், டீ பிடிக்காதவங்க எத்தனை பேர், காஃபி பிடிக்காதவங்க எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டீயை லைக் பண்ணவங்க வந்து நான் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், காஃபியை லைக் பண்ணவங்க நான் சீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். டீயை லைக் பண்ணவங்க வந்து டோட்டலாக 35 பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் காஃபியை லைக் பண்ணவங்க மொத்தமாக 20 பீப்புள்ஸ். ரெண்டுமே லைக் பண்ணவங்க எத்தனை பேருங்கன்னுட்டு எனக்கு தெரியல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டீயை லைக் பண்ணவங்க காஃபியும் லைக் பண்ணிக்கலாம், அதனால நான் -6ன்னு போட்டுக்கிறேன். காஃபியை லைக் பண்ணவங்க சில பேர் டீயும் லைக் பண்ணிக்கலாம், அதனால -6ன்னுட்டு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து போத் டீ அண்ட் காஃபி ரெண்டையுமே லைக் பண்ணவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பார்ட்டியில் அட்டன் பண்ணவங்க 45 பேருங்கிறது எனக்கு தெரியும். இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா 35 - 6 + 6 - 6ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். டோட்டலாக அட்டன் பண்ணவங்க 45ங்கிறனால = 45ன்னுட்டு நான் போட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், என்ன சின்ன மிஸ்டேக்னா இங்கே +20xன்னுட்டு நான் போட மாட்டேன். அதாவது இந்த இடத்துல எனக்கு +20 - 6ன்னு கிடைக்கும். அப்படின்னா 35யும் 20யும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 55 வரும். 55 - 6 + 6 - 6 = 45ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த +55 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் -55 ஆயிரும். அப்போனா எனக்கு இங்கே -6 + 6 வந்து கேன்சல் ஆகிடும், மீதி ஒரு -6 இருக்குது, = 45 - 55 கிடச்சிருக்கு. அப்படின்னா -6 = 45ல் 55 போச்சுன்னா எனக்கு -10 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸ்ன்னா என்னென்னா ரெண்டுமே, அதாவது டீயும் சியும் சேர்ந்துருக்கிறத தான் வந்து எக்ஸ்ன்னுட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா போத் லைக்ஸ் போத் டீ அண்ட் காஃபி வந்து எத்தனை பேருன்னா மொத்தம் எனக்கு 10 பீப்புள்ஸுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு நாட் லைக் டீ. டீ வந்து பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்டேன். அவங்களுக்கு வந்து டீ பிடிக்கலைன்னா கண்டிப்பாக காஃபி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா டீ பிடிக்காதவங்க வந்து காஃபியை வந்து குடிச்சிருப்பாங்க. அப்படின்னா 20 - 6ங்கிறது காஃபியோட டேட்டா, அதை எடுத்து எழுதியிருக்கேன். அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 20 - 10ன்னு கிடைக்கும். 20ல் 10 மைனஸ் பண்ணால் எனக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா டீ பிடிக்காதவங்க மொத்தம் எத்தனை பேருன்னா 10 பீப்புள்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டு நாட் லைக் காஃபி. காஃபி பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக டீ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படின்னா டீயை லைக் பண்ணவங்க மொத்தம் எத்தனைன்னா 35 - 6ன்னுட்டு எழுதுங்க. எக்ஸோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னா 35 - 10, 35ல் 10 மைனஸ் பண்ணனா எனக்கு 25 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் படி பார்த்தோம்னா டீ காஃபி ரெண்டையுமே லைக் பண்ணி குடித்தவங்க வந்து மொத்தம் 10. அடுத்து டீ பிடிக்காதவங்க மொத்தம் எனக்கு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். காஃபி பிடிக்காதவங்க வந்து மொத்தம் 25ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 6th சம். சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கிறத நம்ம மீன் பண்ணியிருக்கணும். அடுத்து 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸில் ஃபெயில் ஆகிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன், அதாவது 2 சப்ஜெக்ட் மட்டும் நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் N(m) வந்து எடுத்துக்கிறேன். N(m)ங்கிறது வந்து என்னென்னா பாஸ்டு, அதாவது ஃபெயில்டு இன் மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்களோ அதை N(m)ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை % வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 50%. 50% பாஸ்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீதி இருக்க 50% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அடுத்து N(s) வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ஃபெயில்டு இன்
சயின்ஸில் வந்து எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கங்கிறத பார்க்குறேன். சயின்ஸில் வந்து எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 70% வந்து பாஸ்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீதி இருக்க 30% வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதனால் 30% வந்து ஃபெயில்டு. 2 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆனவங்க, அதாவது N/M∩L வந்து ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட். 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் 10%ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கிவன் எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். N/M யூனியன் S is equal to N/M plus N/S minus N/M * S. அப்படின்னா N/M வந்து என்னென்னா 50%, N/S வந்து என்னென்னா 30%, அடுத்து N/M * S வந்து 10%. அப்படின்னா 50 + 30 வந்து 80, 80ல் 10 போச்சுன்னா எனக்கு 70% கிடச்சிருக்கு. 70%ங்கிறது என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயாச்சும் ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ். அப்படின்னா N/M யூனியன் S வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 70%. ஏதாச்சும் ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், ஒன்றா இருக்கலாம், இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்களாக இருக்கலாம். அடுத்து மீதி ஒன்று இருக்குது, 30% இருக்குமா 70ல். 30% வந்து பாஸ்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்லேயாச்சும், ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ். இது மொத்தமாக இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து அட்டன் பண்ணவங்க வந்து மொத்தமாக எவ்வளோன்னா 300 வந்து அட்டன் பண்ணல, பாஸ் பண்ணவங்க எனக்கு 300. அதோட பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணுறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயாச்சும் பாஸ் ஆனவங்க. இப்போ 300ஐயும் 100ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 30,000 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 30, 0 0 எனக்கு கேன்சல் ஆகிடும். இது 3 1s, இது 1000 ஆகிடுச்சு. அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared in எக்ஸாமுக்கு வந்தவங்க வந்து எத்தனைனா டோட்டல் எனக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். இதோட எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.